எனதன்பு கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க சிக்கலான சூழ்நிலையிலும் தீர்வு காணக்கூடிய திறமை இவங்க கிட்ட இருக்குதுங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கும்பம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது? நாங்களே இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குதேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. கும்பம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க. நம்முடைய குரு பகவானின் வக்ர நிவர்த்தி பயிற்சியினால கும்ப ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் நன்மைகளை பத்தி விரிவா இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறேங்க. குருவின் வக்ர நிவர்த்தியால பொன் பொருள் நகை அந்தஸ்து கௌரவம் ஒழுக்கமெல்லாம் கும்பராசிக்காரங்களை தேடி வரும். கும்பராசிக்காரங்க தன்னம்பிக்கை, தன்மானம், அறிவு, கற்பனை சாதிக்கும் வெறி கொண்டவங்களா இருப்பாங்க. குரு பலம் பெற்றா கோடி நன்மை உண்டாகும். ஜாதகத்துல உள்ள தோஷங்களை நீக்கும் கூடிய ஒரே கிரகம் நம்மளோட குரு பகவான் மட்டும்தாங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை உங்க வாழ்க்கையில உண்டாகுங்க. குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியால வாழ்க்கையில பெரிய உயர்ந்த இடத்துக்கெல்லாம் உங்களால போக முடியும். பொன் பொருள் நகை சேமிப்பு அந்தஸ்து கௌரவம் ஒழுக்கம் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி பயிற்சி இருக்க போகுதுங்க. ஜூன் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி பலமாக இருப்பாரு. இவர் வக்ரமான காலம் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி 4 மாசம் 121 நாள் வக்ரத்துல இருந்தாலு இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. இது மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் யோகமா மாறும். ஆல்ரெடி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு, குரு பகவானும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. வருஷத்துல 4 மாசம் குரு வக்ரத்துல தான் இருப்பாரு. குருனா நம்முடைய ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு, பணம், பொருள், நகை எல்லாமே குருதான். ஜாதகத்துல உள்ள தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். குரு பார்த்தா கோடி நன்மை கொடுப்பார். அவர் வக்ர நிவர்த்தியாகி பலமாக பார்க்கிற இடமெல்லாம் பொன் பொருள் நகையா கொடுப்பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. கும்பராசி காலச்சக்கரத்தின் 11வது ராசி. இது ஒரு லாபகரமான ராசி. கும்பராசிக்காரங்க லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க தன்னம்பிக்கைய ஒரு நாளும் விட மாட்டாங்க. தன்மானத்தோடு இருப்பாங்க. இவங்க அறிவா திங்க் பண்ணுவாங்க. இவங்களுடைய கற்பனை எல்லாமே பெருசா வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய வெறி கொண்ட ஒரே ராசிக்காரன் கும்ப ராசிக்காரன் மட்டும்தான். இதனுடைய உருவம் கலசங்க. அந்த கலசம் உயர்ந்த இடத்துல இருக்கும். எப்போதுமே உயர்ந்த இடத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசினா அது நம்மளோட கும்பராசி தாங்க. கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சியால எல்லாமே நல்லதா வரப்போகுது. 121 நாட்களுக்கு பிறகு நீங்க ஒரு நல்ல வெற்றியை பார்க்கக்கூடிய நாள் நெருங்கிடுச்சு.
அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு போகணும்னாலும் குரு மனசு வச்சாதாங்க முடியும். மூத்த சகோதரர் உறவு, லாபம், வருமானம், பொருளாதாரம் எல்லாமே காட்டக்கூடிய கிரகம் குரு பகவான். குரு பகவான் நல்லா இருக்காருன்னு ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணுங்க. ஒரு மனுஷனுக்கு எப்படிப்பட்ட தோஷத்தையுமே நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே கிரகம் நம்மளோட குரு பகவான் மட்டும்தான். ஜாதகத்துல எல்லா கிரகமும் கெட்டு போயிருந்தாலும் குரு மட்டும் நல்லா இருந்தா உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் பலங்க. குரு பார்த்தா நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்குங்க. குரு தசை, குரு புத்தி வந்தா ஜாதகத்தை எடுத்து பார்க்கிறோம். நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்காதா அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப நல்ல விஷயத்த கொடுக்க அவர் ரெடியா இருக்காரு. அதனால ஜாதகத்தை எடுத்து எல்லோருமே செக் பண்ணுங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்குதுங்க. நவம்பர் மாதம் 11ஆம் தேதி நிறைய பேர் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருடைய ஜாதக தசாபுத்தி சரியில்லையோ காசு, பணம், பொருளாதாரம் கண்டிப்பா ஒரு லக் ஆயிருக்கும். பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஏமாந்த, தொழில் சரியா இல்ல, லாபம் சரியா இல்ல, நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நவம்பர் 11ஆம் தேதிக்கு அப்புறம் எத்தனை பேர் வேலையை விட்டாங்கன்னு கேட்டு பாருங்க. கடன், பகை, எதிரி, வேலை, தொழில், உத்தியோகத்தில் தடைகள், தாமதம் எல்லாமே 120 நாள் நீங்க பட்டிருக்கீங்க. யாருடைய ஜாதக பிரகாரம் குரு பலம் இழந்திருந்தா இந்த பலவீனமான காலத்தை கண்டிப்பா பலவீனத்தை அவரு கொடுத்திருப்பாரு. குரு பலவீனமாக ஒன்னும் கிடையாது. வக்ரனா இப்ப நேரா ஒருத்தரை பாக்குறோம். இப்ப பின்னாடி ரிவர்ஸ்ல பார்க்க முடியாதல்ல. அதனாலதான் அது அங்க நல்ல பலன் கொடுக்கல. இப்ப பாருங்க, நேரா உங்களை பாக்குறாரு. எப்படி உங்களை ஸ்ட்ராங்கா பாக்குறாரு. அப்ப அவருடைய பார்வை எல்லாமே நல்லா இருக்கு. குரு நல்லா இருந்தா எல்லாமே யோகமா அழகா சூப்பரா வந்து கொடுப்பாரு. ஜாதகத்தை செக் பண்ணுங்க. நல்ல யோகம் தேடி வரும். நீங்க தேடி போகணும், உங்களை தேடி வருங்க. கலி உலகத்துல பிறந்தா எல்லாருமே கர்மாவால பிறந்து அந்த கர்மாவை தூக்கி வீசுங்க. நல்லத உள்ள போங்க, நல்ல சிந்தனைக்குள்ள வாங்க. கண்டிப்பா நல்ல வெற்றி பக்கம் உங்களை தேடி வருங்க. சனியுடைய வீட்டுல தான், குருவுடைய வீட்டுல தான் சனி பகவான் உட்கார்ந்து இருக்காரு. அதனால குருவை மீறும் சனி பகவான் வேலை செய்ய முடியாது. குருங்க ராசிய பாக்குறாரு. அதனாலதான் நல்லது கொண்டு வர போறாரு. குருவுடைய வீட்டுல சனி பகவான். அதனால நிறைய பேருக்கு வாழ்க்கைய மாத்தி அமைச்சு புடுவாரு. ஜாதக தசாபதி நல்லா இருந்தா இப்ப என்ன சொல்லுவான் நான் தெரியுமா எனக்கு? ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த கும்பராசிக்காரங்க. இப்ப எல்லாமே வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்குதுன்னு கவலைப்பட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் கூடிய விரைவில் காணல் நீரா தவிடுபடியாக போகுது. நீங்க பெருசா வாழ்க்கையில சாதிக்கணும்னு வெறி இருந்தா கண்டிப்பா மூவ் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், வேலை, உத்தியோகத்துல ஒரு ப்ரமோஷன் வேணும்னா இப்ப மூவ் பண்ணி பாருங்க. நீங்க எந்த அதிகாரி மூவ் பண்ணாலும் உங்க பக்கம் சாதகமா வரும். ஏன்னா அவரு 11ஆம் இடத்துல லாபத்தை பாக்குறார், உங்க ராசிய பாக்குறார். கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல ஒரு பயங்கரமான வெளிநாட்டுல வெளியூர்ல நிறைய கண்ட்ரி விட்டு கண்ட்ரி நிறைய வருமாறுங்க. கும்பராசிக்கு சூப்பரான நேரம். கண்டிப்பா வேலை செய்யும் பார்த்துக்கங்க. லாபம், பொருளாதாரம், வேலை, தொழில், உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். நீங்க எது வந்தா கவலையே படாதீங்க. வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை சூப்பரா கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அரசாங்க வேலை கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறி போயிருங்க. கும்பராசிக்காரங்களே, நீங்க ஜெயிக்க போறீங்க. 9ஆம் இடத்தை, உங்க அப்பாவுடைய சொத்து ஸ்தானத்தை, உங்க தாத்தாவோட சொத்து ஸ்தானத்தை பாக்குறாரு குரு பகவான். அதனால உங்களுக்கு சொத்தெல்லாம் சேரப்போகுது. ஒரு இடத்தை வைக்க முடியல, பூமி வைக்க முடியல அப்படின்னு நீங்க இது வரைக்கும் கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க சொந்தமா நிலம் வாங்க போறீங்க, வீடெல்லாம் கட்ட போறீங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. எனக்கு 30 வயசு ஆயிருச்சு, தலைமுடி நரைச்சு போச்சு, எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதான்னு கண்ணீர் சிந்திட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல
உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. எனக்கு திருமணமாகி 4-5 வருஷம் ஆச்சு, நான் போகாத கோவில் இல்ல, பண்ணாத பரிகாரம் இல்ல, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு கண்ணீர் விடக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க. ராசி மண்டலத்துல 11வதா இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்பம் ராசி. நம்மளோட கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவான். அவிட்டம் 3-4 பாதம், சதயம், பூரட்டாதி 1-2-3 பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பம் ராசி. கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க. மிதுனம், துலாம், தனுசு, மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. கும்பம் ராசிக்காரங்க புத்திசாலியா இருப்பாங்க. தங்களுடைய இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு. உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பா, நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைகுறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை, தாமதம், கவலை, துன்பங்கள் எல்லாம் வரவே வராது.